ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. இந்த வீடியோ நம்ம வந்து எம்விசி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ASP.NET இல்லாட்டி எம்விசி நீங்கள் புதுசாக கற்றுக்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ASP.NETல ஒர்க் பண்ணி கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கற்றுக்கும் போது. ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரிலனா கூட நோ ப்ராப்ளம், நான் பண்ணுறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். பட் கொஞ்சம் ஷாப் தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இட்ஸ் ஓகே, நீங்கள் வந்து இப்போ புதுசாக கற்றுக்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னென்ன பண்ணுறனோ அதே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து எம்விசி வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிள் தான். சிம்பிளாகவே கற்றுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம சிஸ்டமில். நம்ம எம்விசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அதுக்கு எம்விசி நம்ம கற்றுக்கணுன்னா ஒரு டூல் வேணும் இல்லையா, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேரை நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய கரண்ட் சிஸ்டமில் ஆல்ரெடி நான் விஷுவல் ஸ்டுடியோ 2012 ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ட்ரையல் பேக். ஸோ இது ஆன்லைனில் கிடைக்கிது, ட்ரையல் பேக் 30 days. ஸோ நீங்கள் அதை ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு வெப் பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாலர் அப்படின்னு போடுங்க. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லிங்க் மைக்ரோசாஃப்ட்லேருந்து டேரெக்டாக வரும். ஜஸ்ட் நீங்கள் இதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரீ டவுன்லோட், இதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு EXE உங்களுக்கு சேவ் பண்ண சொல்லும், ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க அதை. ஸோ அதை ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். எஸ், ஓகே, இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு லோட் ஆகும். இது வந்து உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் உங்களுடைய சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து இது வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் இன்ஸ்டாலர் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுடைய சிஸ்டமுடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து சிஸ்டம் ஹேங் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு சில சிஸ்டம்ஸில், நியூ சிஸ்டம்ஸில் கூட இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு வாட்டி லோட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம லோட் ஆகிட்ட பிறகு உங்கள் ஸ்க்ரீனில் இந்த ஸ்க்ரீன் தான் வந்து நிற்கும், வெப் பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாலர் 5.0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய சிஸ்டமில் ஆல்ரெடி நான் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் தேவையான காம்பனன்ட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். அப்படி தேவைப்படுதுன்னா நான் அந்த காம்பனன்ட்ஸை இண்டிவிஜுவலாக இன்ஸ்டால் பண்ணிப்பேன். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சீரிஸில் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ இன்கேஸ் நீங்கள் புதுசாக உங்கள் சிஸ்டமில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது எல்லாமே தேவை தான். ஜஸ்ட் ஆட்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, அது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ நான் இதை பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதிலே நம்ம பைத்தான் டெவலப் பண்ணலாம். அதில் வந்து நம்ம PHP கூட டெவலப் பண்ணலாம். ஜஸ்ட் கீழே போனீங்கன்னா PHP இருக்கும், PHP 5.6 அவைலபிள். ஸோ இதை கூட நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சர்வர், ஃப்ரேம்வொர்க், டேட்டாபேஸ், எக்கச்சக்க டூல்ஸ் இருக்குது இதில். ஸோ இந்த விண்டோஸ் இந்த வெப் பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாலரில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம வந்து இதை நிறைய வழியில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து எம்விசி டெவலப் ஒரு சின்ன ஒரு சிம்பிள் டைனாமிக் சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். பட் ஆனால் மோஸ்ட்லி இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடுவோம். ஸோ எண்ட் ஆஃப் த டியூட்டோரியல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எம்விசினா என்ன, எம்விசிக்கும் நம்ம நார்மல் வெப் ஃபார்ம் அப்ளிகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஸோ என்ன மாதிரியான கான்செப்டில் ஒர்க் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலை பண்ணிட்டு தேவையே கிடையாது. ஓகே, ஸோ இங்கே அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஜூம்லா, ஸோ இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது வந்து ஸ்பாட்லைட் மட்டும்தான். ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா இது இன்டர்நெட்லேருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பிஃபோர் தேட் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்றதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்னோடய கரண்ட் சிஸ்டமில் நான் ஆல்ரெடி இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய கரண்ட் சிஸ்டமில் நான் ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து விண்டோஸ் 8.1. ஓகே, என்னுடைய ஸ்க்ரீனை வந்து ஜஸ்ட் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட். ஓகே, இதில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க போகிறது வந்து இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஷாப்பில். ஸோ இதுக்கு உள்ள போயிட்டு ASP.NET MVC for வெப் அப்ளிகேஷன் இதை போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் நேம் வந்து, ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கான நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக
மை ஃபர்ஸ்ட் ஆப். நான் இந்த இடத்துல முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன். இது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். என்னோடய வீடியோஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பேர் கொடுக்கும்போது கேமல் டைப் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுங்கள். கேமல் டைப்னா என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ஆப் நான் இங்கே போட்டிருக்கேன்ல, இந்த ஒரு வேர்டுக்கான ஃபர்ஸ்ட் லெட்டரில் நான் கேப்ஸ் போட்டிருப்பேன். அண்ட் கேப்ஸ் போட்டுட்டு ஆனால் ஸ்பேஸ் விட்டுருக்க மாட்டேன். ஸோ இது வந்து கேமல் டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து நிறைய ப்ரோக்ராமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் யூஸ் பண்ணிக்கிட்டே ஜஸ்ட் ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஈஸியாக ஸ்பேஸும் இல்லாமல் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். அண்ட் கிரியேட் லைப்ரரி ஃபார் சொல்யூஷன் இது செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சொல்யூஷன் நேமும் நம்ம ஆஸ் இட் இஸ் என்ன நேம் கொடுக்குறோமோ அதுதான் இங்கே வந்திருக்கும். ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து நம்மளுடைய சி ட்ரைவில் யூசர் அப்படின்ற ஃபோல்டர் இருக்குல்ல, ஆண்ட் அப்படின்ற ஃபோல்டர் இருக்குல்ல, ஆஸ் யூஸ்வல் நம்ம மை டாக்குமெண்ட்ஸ்குள்ளே விஷுவல் ஸ்டுடியோ 2012 ஒரு ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த விஷுவல் ஸ்டுடியோ 2012 அப்படின்ற ஃபோல்டர் உருவாகும். அதுக்குள்ளே ப்ராஜெக்ட்னு ஃபோல்டர் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் உருவாக போகுது. ஓகே, ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு ஆப் வந்து நிற்கும், விச் மீன்ஸ் ஒரு நியூ விண்டோ. ஸோ என்ன மாதிரியான விண்டோ அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத இதில் காமிக்கும். நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்களோ அதுக்கான கரெக்டான டெம்ப்ளேட்டை இங்கே சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா இது. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது வந்து அந்த இன்டர்நெட் அப்ளிகேஷன். ஸோ அதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா எம்டி. உங்களுக்கு ரெடி மேட்ச் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு ரொம்ப தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் எம்டிக்கு போகலாம். நீங்கள் ஒரு மொபைல் ஆப்போ இல்லை வெப் ஏபிஐயோ சேவ் போனீங்கன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம எம்இசியை வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பெருசாக எதையும் வந்து தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட் அப்ளிகேஷன் சேவ் போகிறோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எம்விசியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா வியூ இன்ஜின் இருக்குது. ஜஸ்ட் இதை இப்போதைக்கு டிஃபால்ட்டாக விட்டுருங்க. இன்னும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் யூனிட் டெஸ்ட் ப்ராஜெக்ட், இதை வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக இது வந்து நான் என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நேம் கொடுத்தனோ அதே நேம் இருக்கும். ஜஸ்ட் இது ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டுடுங்க. இதை வந்து எதுவும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கை வைக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இதுக்கு கிடையாது. ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபஸ்ட் லோட் ஆகும் போது, ஸோ ஃபஸ்ட் டைம் லோட் ஆகும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் லோட் ஆகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நமக்கு நிறைய லைப்ரரிஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து லோட் ஆகும். ஸோ நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட்ஸு, நமக்கு தேவையான சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோட் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபஸ்ட் வாட்டி ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் ஏகப்பட்ட ஃபோல்டர்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே ஏன் ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது புதுசாக க்ரியேட் பண்ணும்போது இப்படி லோட் ஆகுதுன்னா, நம்ம வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய ரெஃபரன்ஸ் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஃபைல்ஸ்லாம் ஆட் ஆகிறதுக்கு தான் வந்து ஃபஸ்ட் வாட்டி ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி எதுவும் கண்டுக்க தேவையில்ல. ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் ஆல்ரெடி ASP.NETல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர்னா என்னென்னு. ஒன்றும் இல்லை, சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர்னா நம்ம ஒர்க் பண்ணுற ஃபைல்ஸ், நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் அந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டூல் பார் இருக்கும். சில வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற டூல்ஸ் எல்லாமே. ஸோ இந்த டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பேச விரும்பல. பட் ஏன்னா நீங்கள் இப்போ எம்விசி கற்றுக்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ASP.NETல கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ டூல்ஸ்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியலனா கூட நோ ப்ராப்ளம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணும்போதே அதை வந்து கற்றுக்கலாம். ஸோ நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, நான் ஃபஸ்ட் வாட்டி கற்றுக்கும் போது எல்லா டூல்ஸையும் ஒரேடியாக கற்றுக்கல. ஒரு டூலை பற்றியும் ஒரு டூலை பற்றி நான் எக்ஸாம்பிளில் கற்றுக்கும் போது தான் அந்த டூலை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை கற்றுப்பேன். ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது எப்படிலாம் வேலை செய்யும் அப்படின்றது. ஸோ ஸ்டார்டிங்கே நான் வந்து என்னென்ன டூல்ஸ் இருக்குது, இது என்னென்ன பண்ணும் அப்படின்றத வந்து தியரிட்டிக்கலாக படிச்சேன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு புரியாது. ஸோ புக்ஸை வச்சு படிக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் எப்படி இதெல்லாம் லேர்ன் பண்ணுவேன்னா, ஜஸ்ட் பக்கத்து வச்சுப்பேன். ஜஸ்ட் அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே ரீட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பேன். ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் கண்டிப்பாக அந்த டெக்ஸ்ட் புக்ஸ்லேயே இருக்கும். ஸோ அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ தட் இப்படி. பட் இதில் வந்து டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்ம யாரோட உதவியும் இல்லாமல் நம்மளால் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஸோ எவ்வளோ எரர் வருதோ அவ்வளோ நம்ம எக்ஸ்ட்ரா கற்றுக்கலாம், நிறைய கற்றுக்கலாம். ஸோ அதுதான் இதோடைய மொத்த கான்செப்ட்டுமே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணும்போது. ஸோ இப்போ நீங்கள் காலேஜஸ்லையோ இல்லை இன்ஸ்டியூட்லையோ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். பட் வெறும் எக்ஸாம்ஸ்க்காக மட்டும் படிக்காதுங்க. ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக எப்போ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக சிஸ்டமில் உட்காந்து டைப் பண்ணி ஒர்க் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளால் கற்றுக்க முடியும்.
கண்டிப்பாக கிளாஸ் ரூம்ஸில் உட்காந்துட்டு போர்டை பார்க்குறது மூலியமாக கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஸோ மேபி ஒரு சில பேர் கற்றுருக்கலாம், பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இது உண்மை. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இங்கே மேலே டீபக்கிங் பட்டன் இருக்குது பாருங்களேன், ஜஸ்ட் ப்ளே பட்டன். இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு MVC அப்ளிகேஷன் வந்து லோட் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பில் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் லோட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் எப்போவுமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நம்மளுடைய வெப் சர்வீஸை வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா லோக்கலோஸ்ட் :1559. ஸோ இது வந்து நம்மளுடைய டெம்பரரி போர்ட்டில் இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பெருசு, அதாவது இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் பற்றி. ஸோ இதை பற்றி நம்ம பேசணும்னா கொஞ்சம் பெரிய டாபிக். பட் இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வந்து எப்படி இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் மூலயமா நம்ம இந்த வெப் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். தட் அது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து நான் போர்ட் ஃபார்வர்டிங் பற்றி நான் சொல்லுவேன். ஸோ தட் நம்ம வந்து உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தானா அங்கேருந்தே நீங்கள் செஞ்ச அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நம்ம எதுவுமே செய்யலை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிம்பிள் ஒரு வெப்சைட் மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து MVCயில் நம்ம அந்த கிரியேட் பண்ணலையா இந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் எல்லாமே டிஃபால்ட்டாக வர்றது, இந்த ப்ராஜெக்ட்டில் நமக்கு டிஃபால்ட்டாக வர்றது தான் இந்த பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோம்னு ஒரு பேஜ் இருக்குது, அபவுட் அஸ், கான்டாக்ட் அப்படின்ட்டு 3 பேஜ் இருக்குது. ஹோமில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிங்களேன், நம்ம நார்மல் ASP அப்ளிகேஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம இப்போ ஹோம் பேஜில் இருக்கோம், எனக்கு இங்கே மேலே எந்த ஒரு யாரெல்லாம் இல்லை. இந்த அபவுட் பேஜை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு படிக்கிற ஃபார்மேட்டில் இருக்குது ஹோம், அதுலேருந்து அபவுட் அஸ்க்கு போகுது. அபவுட் அப்படின்னு தான் இருக்க தவிர எந்த ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷனும் இல்லை. இன்கேஸ் நான் வந்து ASP.NET நார்மல் வெப் ஃபார்மில் செஞ்சுருந்தேன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல about.aspx அப்படின்ற பேஜ் ஃபார்மேட் எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கும். பட் MVCயில் நம்ம இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பேசிக் டெம்ப்ளேட்லேயே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இங்கே ஒரு பேஜ் இருக்குது. ஸோ இதுலேயும் அப்படி தான், நமக்கு எந்த எக்ஸ்டென்ஷனும் இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து MVC அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வர்றது தான். ஸோ இதை பற்றி நம்ம இப்போதைக்கு அவ்வளோ ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் ஹோம் பேஜ் போயிடுறேன். ஸோ இந்த ஹோம் பேஜில் இருந்து நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இதில் கஸ்டமைஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் லோகோ ஹியர். ஸோ இந்த இடத்துல நம்ம லோகோ மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த உள்ள இருக்க கண்டென்ட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மாற்ற போகிறோம். நம்ம டீப்பாக போயிட்டு டேரெக்டாக ஹார்ட் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதில் இருக்க டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸை வச்சு இந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸில் எப்படி ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து புதுசாக நம்மளே ஒரு ஓன் பேஜ் கிரியேட் பண்ணி அதை வந்து எப்படி இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நான் முடியறதுக்கு முன்னாடி நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் இருக்கிறதுல 3 ஃபோல்டர் இம்பார்ட்டண்டான ஃபோல்டர். ஃபர்ஸ்ட் ஒன் கண்ட்ரோலர், செகண்ட் ஒன் மாடல்ஸ், தேர்ட் ஒன் வந்து வியூஸ். ஸோ இந்த டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோம் கண்ட்ரோலர் .cs அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஒரு பேஜ் தான். ஜஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஹோம் கண்ட்ரோலர் .cs. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த கண்ட்ரோலர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு வெப் ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம் வச்சுங்களேன். இந்த நம்ம MVC அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக எங்கே போகணும், இந்த கண்ட்ரோலர்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் போகும். இங்கே போயிட்டு என்னுடைய ஹோம் கண்ட்ரோலர்ஸ் .cs பேஜில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு ஸோ இதுலேருந்து வியூ பண்ணி காமிப்போம். ஸோ இந்த வீடியோ நான் வந்து ஃபுல்லாக இதை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஜஸ்ட் கண்ட்ரோலர் ஜஸ்ட் இமேஜின், ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம வெப் அப்ளிகேஷன் நம்ம MVC வெப் அப்ளிகேஷனை ஃபஸ்ட் அடி நீங்கள் ரன் பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெக்வஸ்ட் வந்து இந்த கண்ட்ரோலர்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் போய் ரெக்வஸ்ட்டை கேட்கும். ஸோ இதுலேருந்து மாடல்ஸ் அண்ட் வியூஸ் இந்த ரெண்டத்தையும் ஆக்சஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த பேஜை கொடுக்குது. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில். எப்படிலாம் ஒர்க் ஆகுது, எப்படிலாம் நான் இந்த அபவுட் அஸ் பேஜுக்குள்ளே இங்கே இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி டிஸ்பிளே ஆகுது, இது எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றத என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.